ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஸ்பெஷலான அம்பரெல்லா ஜாம். அம்பரெல்லா ஜாமை எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவு பழுத்த அம்பரெல்லா தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இதை இந்த மாதிரி பீலரில் தோலை சீவி எடுத்துக்கிறணும். பாருங்கள், அந்த மாதிரி எல்லா அம்பரெல்லாவையும் நீங்கள் தோலை சீவி எடுத்து வச்சுக்கிறணும். பாருங்கள், இதில் நான் சீவி வச்சுருக்கிற மாதிரி. இந்த அம்பரெல்லா வீட்டில் சின்ன ஒரு கார்டன் இருந்தால் கூட அதில் வளர்க்க முடியும், நல்லா காய்க்கும். இப்போ இது மருந்துகள் எதுவும் இல்லாத இயற்கையாக கிடைக்கிற ஒரு இதில் கறியும் வைக்கலாம். நம்ம இன்றைக்கி ஜாம் கொஞ்சம் செய்வோம். எல்லா அம்பரெல்லாவையும் சீவிட்டு இப்போ இதில் நான் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு வெட்டொன்று வெட்டிட்டு அதை அப்படியே கொஞ்சம் அழுத்தி எடுத்தோன்னு சொன்னால் அது கலண்டு வரும். அப்போ அந்த மாதிரி எடுத்தால் அந்த துண்டு நல்லா திக்காக இருக்கும். இல்லாட்டி நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டிட்டோன்னா அப்படி குழஞ்சி போன மாதிரி போயிடும். நீங்கள் அப்படி கூட செய்யலாம். நான் எனக்கு எங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த துண்டு துண்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இதை வேறு மாதிரி கூட செய்யலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா அம்பரெல்லாவையும் நான் வெட்டி எடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு கப் ரைஸ் குக்கரில் ஒரு கப் சீனி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறலாம். அதில் கொஞ்சத்தை மட்டும் போட்டு இந்த மாதிரி நல்லா இந்த மண் சட்டியில் போட்டு அப்படியே கிண்டி விடணும். அப்போ அதாக உருகி வர வரைக்கும் செய்யணும். அதாவது கேரமல் செய்கிற மாதிரி. ஆனால் உண்மைக்கு கேரமல் மாதிரி பானி காய்ச்சறது இல்லை. இந்த கலர் ஒன்றுக்காகத்தான் நான் இப்படி கொஞ்சம் செஞ்சுக்கிறேன். அப்போ இதில் ஒரு அழகான கலர் வரும். நான் இதுக்கு இன்றைக்கி எந்த கலரிங்கும் போடலை. பாருங்கள், இப்படி செஞ்சு கொடுத்தா அது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி அதை உருகி வர வரைக்கும் அப்படியே கிண்டிக்கிட்டு இருக்கணும். அடுப்பு கொஞ்சம் சூடு கூடிச்சுன்னு சொன்னால் அடுப்பை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு, இப்போ இந்த நேரத்தில் நான் அடுப்பை கொஞ்சம் நிப்பாட்டி தான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அளவு வர்ற நேரம் பாருங்கள், அழகான கலர் வந்துருச்சு. இது உள்ளுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறணும். ரொம்ப நிறைய தண்ணி விட்டுக்கிறக்கூடாது. ஏன்னா எனக்கு இன்றைக்கி காய் குறைவாக தான் இருக்குது. தண்ணியை விட்டோன்னே பாருங்கள் இந்த மாதிரி ஆகிரும். அதுக்கப்புறம் அதை நல்லா அப்படியே கரைச்சி மிச்சம் இருக்கிற சீனியையும் அதுக்குள்ளேயே போட்டு அப்படியே நல்லா கரைய விடணும். பாருங்கள், இப்போ இந்த கலர் வந்துருச்சு. இந்த கலர் அப்படியே இருக்கும். இப்போ இந்த மாதிரி அம்பரெல்லா ஜாம் செஞ்சிங்களா நீங்கள் நல்லா பிரியாணிக்கு சாப்பிடலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது செஞ்சால் கூட சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ இந்த சீனியையும் போட்டு இதை அப்படியே நல்லா கலக்கி விடணும். நல்லா கிளறி ஓரளவு இப்போ இதுக்கு பானி பதம் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. கொஞ்சம் சூடானதும் அதுக்குள்ளே கருவேப்பட்டை, ஏலம், கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டிருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற அம்பரெல்லா துண்டுகளில் அதுக்குள்ளே போட்டுக்கிறணும். உங்களுக்கு அந்த இயற்கையான கலர் பிடிக்கலைன்னா நீங்கள் அந்த சீனியை கரைக்கிற நேரம் கலரிங் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த சீனி கரைஞ்சி வந்திருக்கிறதுனால நம்ம அம்பரெல்லா போட்டால் உடனே அது வேகாது. கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஒரு 30 நிமிஷம் மாதிரி எடுக்கும். ஆனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை அப்படியே அந்த சீனிலேயே அதை வேக விடுங்க. அப்போ அந்த மாதிரி விடுற நேரம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், ரொம்பவே அருமையான அம்பரெல்லா ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச ஜாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இதை பாட்டிலுக்கு போடலை. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் பிரியாணி செஞ்சுருக்குறோம். அப்போ அதனால் அதுக்கு ஜாம் நிறையவே பாவிச்சு பட்டுருச்சு. அப்போ மீதி இருக்கிறத நம்ம பாவிச்சு முடிச்சிட முடியும். ஸோ நீங்களும் இந்த அம்பரெல்லா ஜாமை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதோட துஷ் ஹோம் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.